திட்டங்களை பேசுவதற்கு தமிழக அமைச்சர்கள் முன்வருவதில்லை, தமிழக அரசு போதிய அக்கறை காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தமிழக முதலமைச்சர் இது திடீர்னு அதிசயமா ஆச்சரியமான குற்றச்சாட்டு இல்ல. இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து 5 வருஷமா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். இது ஒரு புதிய குற்றச்சாட்டை நாங்க கருதல. முதல்வரை சந்திப்பதற்கு ஒரு மத்திய அமைச்சர் முதல்வரை சந்திப்பதற்கு வாய்ப்பு நீங்க போய் சந்திக்க முடியுதா? இல்ல இங்க இருக்கிற நீங்க போய் சந்திக்க முடியுதா? அவங்களே ஆர்வமா இருந்து தமிழ்நாட்டு கொண்டு வரதுக்கு அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப இவங்க எப்படி போய் அங்க குறிப்பிட்ட துறையெல்லாம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் தலைவர் கலைஞர் இன்னைக்கு விளக்கமா கடிதம் எழுதியிருக்காரு. படிச்சீங்களா? தலைவர் எழுதியிருக்காரு. அதுதான் அந்த மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வெளிப்படையான அந்த குற்றச்சாட்டுக்கு தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அதற்கு விளக்கம் சொல்லணும். அதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மத்திய மாநில அரசோட உறவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ மத்திய மாநில அரசோட உறவு எப்படி இருக்கு? தமிழக மக்களோட அதாவது மத்திய அமைச்சர் ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காருல. பேசின வைகோ சாகித் பாவலா நீங்க மீட் பண்ணதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இல்ல அதாவது தன்னுடைய விளம்பரத்துக்காக எதையோ அவர் உளறி கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க நான் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறேன். நீதிமன்றத்தில் வழக்கை நான் போட போறேன். அதுல அவர் சொல்லட்டும். அவரோட கருத்தை சொல்றேன், அதையும் சொல்லிடுறேன். எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்ச குழுவோட எங்களுடைய குழு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குழு இன்னைக்கு கலந்து பேசியிருக்கு. சில தேர்தல் கூட்டணிக்கான இடங்களுக்கான இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சில பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறோம். அது தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். வந்தா உங்களுக்கு சொல்றேன். ஏங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடத்த மாட்டோம். தெரிஞ்சது